idea is the sponsor connects the SPO digital marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முட்டை சாப்பாடு செய்வது எப்படி பாருங்க. வேவிச்சு வச்சுருக்க முட்டையை இதை வந்து நல்லா அரிஞ்சு வச்சுருக்கோம் தூள் தூளாக. இப்போ வந்து இதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம் பாருங்க. கடுகு போடுறோம். கடுகு போட்டோம். கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம். நல்லா பொரியுதுங்களா? அது ஒரு வதக்கணும். அப்போ வெங்காயம் வந்து அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை எடுத்து கொட்டுறோம். வதக்கியிருக்கோம், ஒரு வதக்கிட்டு இருக்கோம். பாருங்க, உப்பு கொஞ்சம் போடுறோம். மிளகாத்தூள் கொஞ்சம் போடுறோம். எஸ்பிஓவில் வாங்கின நாங்கள் மிளகுத்தூள் கொஞ்சம் போடுறோம். அந்த கம்பெனி பெஸ்ட்டான கம்பெனி, எஸ்பிஓ கம்பெனியில் நாங்கள் ஆர்டர் பண்ணி நாங்கள் வாங்கினோம். அந்த மிளகுத்தூள் போடுறோம் பாருங்கள். ஆர்டர் பண்ணி நாங்கள் இதெல்லாம் வாங்கியிருக்கோம். இந்த மிளகுத்தூள் கொஞ்சம் போடுறோம். ஒரு வதக்குறப்ப நல்லா வதக்கினா தான் அது வெங்காயம்லாம் நல்லா இதாகும். நல்லா வதக்கி பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இதையும் எஸ்பிஓவில் வாங்கினது தான். பாருங்கள், நல்லா வதக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம வேஞ்சிருச்சு. இப்போ அந்த முட்டையை வந்து எடுத்து கொட்டியிருக்கோம். அது ஒரு வதக்குறோம். பாருங்கள், வதக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், வதக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், நல்லா வதக்கணும். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், நல்லா நீங்களே வீட்டுக்கு பொரியல் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். இதுவும் சாப்பிட்டு பாருங்கள். இப்படி பொரியல் கூட சாப்பிட்லாம். முட்டை நிறைய போட்டு இதே மாதிரி வதக்கி சாப்பிட்லாம். இதில் சாப்பாடு கொட்டியும் சாப்பிட்லாம். அடுத்து பாருங்கள், சாப்பாடு எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் கொட்டுறோம் பாருங்கள். இதிலே கொஞ்சம் எலுமிச்சி கொஞ்சம் புளிஞ்சு விட்டு பாருங்கள், அது நல்லாயிருக்கும். எலுமிச்சி கொஞ்சம் புளிஞ்சு விடுங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த டேஸ்ட்டுக்காக தான் நம்ம சொல்கிறோம். அந்த கசப்பெல்லாம் எலுமிச்சிக்கு எடுத்துரும். இது போட்டு நல்லா வதக்கணும். தேவையான உப்பு போட்டுக்கலாம். சுவையான முட்டை சாப்பாடு, வறுவல் சாப்பாடு ரெடி. நன்றி. பாருங்கள், எலுமிச்சி அரைஞ்சி வச்சுருக்கோம். இது வந்து புளிஞ்சு விட்றோம். புளிஞ்சு விட்டோமா? இப்போ பாருங்கள், முட்டையும் போட்டிருக்கோம், சாப்பாடும் போட்டிருக்கோம். இது பார்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து வாரத்தில் எஸ்பிஐ கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறோம். அதில் வந்து வாரத்தில் 3 நாளைக்கு இதே தான் செய்வோம். கம்பெனிலேருந்து நாங்கள் வாங்கினது. இதே பாருங்க, இப்போ பாருங்கள், கொத்தமல்லி தழை, அதே மாதிரி கருவேப்பிலை தழை எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம். இது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், வாரத்தில் 3 நாளைக்கு செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு நல்லது. கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலை தழை எல்லாமே உடம்புக்கு நல்லது, சிறப்பாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
பாருங்கள், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. கடைசியாக வந்து நான் போடும்போது என்னென்னா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அது டேஸ்ட் அந்த மாதிரி உப்பும் கொத்தமல்லி தழையும் போட்டு இன்னும் சிறப்பாக இருக்கும்.